அதாவது அங்க வந்து நீங்க நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டுங்கிறது அதை ஒரு நிதியா நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க, ஷேர்ஸ் இருக்கு, ரிலீஸ் பண்ணணும். இது அடிப்படையில கல்விங்கிறது, அதுவும் அடிப்படை அனைவருக்குமான அந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அடிப்படை உரிமை சார்ந்த பிரச்சனையாக நீங்க இதை பார்க்க வேண்டியிருக்கு. அவசரமாக அந்த வழக்கு எடுக்க வேண்டிய காரணம் அந்த கேள்விகள் எல்லாம் கண்டிப்பாக எழுப்பப்படும். இன்னைக்கு ஐ திங்க் இது 2 ஜட்ஜ் பெஞ்ச் நினைக்கிறேன். அவங்க கொடுத்தாங்கன்னா இங்கே டிவிஷன் பெஞ்சில் அப்பீலுக்கு போகலாம், இல்லை மேலே நீங்க போகலாம். இதுலயே இன்னும் பல சட்ட சிக்கல்கள். இப்ப பாஜக மட்டும்தான் பாஜகவுக்கே 545 ஜெயிச்சாலும் இந்தியாவை ஒரு மதத்தினுடைய நாடாக, இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க முடியாது என்று சொன்னால் அதற்கு காரணம் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். இது அடிப்படையில செக்யூலர் கான்ஸ்டிடியூஷனா இருக்கிறதுனாலதான் இவ்வளவும் இருக்கு. இது அவங்களுக்கு எரிச்சலா இருக்குங்கிற வகையில பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப மோடி எந்த பக்கம் இருக்கக்கூடிய சிக்கலை சமாளிக்க போகிறார்? ஒரு பக்கம் வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு, இன்னொரு பக்கம் இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து முதலமைச்சர் நேரடியாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற தகவல் வெளியாக இருக்கிறது. போன முறை நிதி தரமாட்டான புறக்கணிச்சாரு. எடப்பாடி கூட விமர்சிச்சுக்காரு, போன தடவை புறக்கணிச்சிங்க, இப்ப ஏன் போறீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு பக்கம் வழக்கு, இன்னொரு பக்கம் நேரடியா கலந்துக்கிறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நிதி ஆயோக்கு எதற்கு போகிறார் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா? இல்ல, அவர் இந்த 8 முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினார்ல, எல்லாரும் வந்து அங்க ஒருங்கிணைந்து ஒரு குரலாக எதிர்ப்பை பதிவு செய்ய போகிறார்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க எல்லா வடிவமான போராட்டத்தையும் எடுக்கலாம். அரசுக்கு உடனடியாக நீங்கள் உத்தரவிட வேண்டும், டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும் மோடி அரசுக்கு. எங்களுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய 2291 கோடியும் நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல தமிழ்நாடு அரசு எவ்வளவு கான்சியஸா செய்யுது அப்படின்னா, கூடுதலாக 2 மாநிலங்களையும் உள்ள கோட் பண்ணியிருக்காங்க. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசு விமர்சகர், ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள். வணக்கம் துரை. வணக்கம். முதல் முறை அறக்கழகத்துறை இருந்ததுக்கு முதற்கண் நன்றி. இதுல வாழ்த்துக்கள், நன்றி. நிச்சயமா. விஷயம் என்னன்னா, அதாவது உச்ச நீதிமன்றத்திற்கு அவ்வப்போது மாநில அரசுகள் சென்று, குறிப்பாக பாஜக அல்லாத மாநிலங்கள் சென்று தீர்ப்பு வாங்குவது வந்து வழக்கமாகிவிட்டது. இன்று மறுபடியும் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை சென்றிருக்கிறது, கல்வி நிதியை வழங்க கோரி. இது சாத்தியப்படுமா? இதுல வெற்றி கிட்டுமா? என்ன நடக்குதுன்னு எப்படி பாக்குறீங்க? இல்ல, எதிர்பாராத கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா அப்படின்னு தான் இன்னைக்கு பாஜக அரசு யோசிக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டிலிருந்து அடுத்தடுத்து அவர்களுக்கு எதிரான விஷயங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கவர்னர் தீர்ப்பை மாத்துக்கன்னு அவங்களால போக முடியல. குடியரசுத் தலைவரை வச்சு பின்வாசல் வழியா போயிருக்கிறாங்க. அதுலயும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு எல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நிதியை ஒதுக்க வேண்டும். எங்களுக்கு வர வேண்டிய மாநில கல்வி நிதியில நீங்க கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, உரிமையே கிடையாது அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இன்றைக்கு இந்த மனுவை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துல ஆர்டிகல் 131 அப்படின்னு ஒரு இது இருக்கு, அதை தான் பயன்படுத்தியிருக்காங்க. 131 ஏதாவது ஒரு சூழலில் மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும், அல்லது மத்திய அரசுக்கும் சில மாநிலங்கள் ஒரு பக்கமும் வேற மாநிலங்கள் இன்னொரு பக்கமும் இருக்கு, 2 மாநிலங்களுக்கு நடுவுல சிக்கல் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை நாடி நமக்கான சட்ட வாய்ப்புகளை, நீதியை பெறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம். இதன் அடிப்படையில தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு பி வில்சன் அவர் தான் வாதாட போகிறார், நாடாளுமன்ற உறுப்பினர். கவர்னர் வழக்கிலுமே கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா பல விஷயங்களை முன் வச்சாரு. வக்ப சட்டங்கள் அது சார்ந்த விஷயங்களுமே கூட அவருடைய வாதங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஷார்ப்பா செய்யக்கூடிய ஒருவர் தான். இப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் அவங்க பட்டியலிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 விஷயங்களை சொல்றாங்க. அதாவது 4 வார்த்தைகள். சட்ட ரீதியா அது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. பாஜக அரசு எங்களுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருப்பது, குறிப்பாக PM ஸ்ரீயையும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்க ஏத்துக்கணும்னு நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனா வர வேண்டியது SSS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வ சிக்ஷா சமக்ர சிக்ஷா அபியான்றது இப்ப பேரை மாத்திருக்காங்க. இதுக்கானதை எப்படி நீங்க நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்டுட்டு, அன்கான்ஸ்டிடியூஷனல், இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இல்லீகல் சட்டவிரோதமானது, அன்ரீசனபிள் எந்த விதமான காரணங்களும் இல்லாதது, ஆர்பிட்ரி அது ரொம்ப கலோக்கியலா சொல்லணும்னா தாண்டோன்றித்தனமானது அப்படின்ற வகையில அவங்க பதிவு பண்ணிருக்கிறாங்க. நீங்க அதுக்கு லாஜிக்கே இல்லாம ஒரு விஷயத்த செய்யறது அப்படின்னு அர்த்தம். இந்த 4 கூறுகளின் அடிப்படையிலும் இது எப்படின்னு அவங்க ஆப்வியஸா விளக்க போறாங்க. அரசுக்கு உடனடியாக நீங்கள் உத்தரவிட வேண்டும், டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும் மோடி அரசுக்கு. எங்களுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய 2291 கோடியும் நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுல தமிழ்நாடு அரசு எவ்வளவு கான்சியஸா செய்யுது அப்படின்னா,
கூடுதலாக 2 மாநிலங்களையும் உள்ள கோட் பண்ணி இருக்கிறாங்க. வேற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தான். ஒன்று வந்து கேரளா, இன்னொன்னு மேற்கு வங்கம். இவங்க 2 பேரையும் கோட் பண்ணி இதே சூழல் அங்கேயும் நிலவுகிறது. நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறதே கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்பதாக அந்த மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ இதுல நம்ம பார்க்கும்போது இதுல பல கேள்விகளை கேட்கறாங்க. ஏன்னா மோடி அரசு ஒத்துக்குச்சு, நிதியை கொடுப்பேன்னு, அப்ப நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்கிற கேள்வி வருது. தேதியோட குறிப்பிடுறாங்க 16/2/2024 ஒரு கூட்டம் நடக்குது. பாஜக அங்க மத்திய அரசும் மாநில அரசும் அப்படியே பாராட்டுறாங்க. உங்களை மாதிரி கல்வித்துறையில யாருங்க செயல்பட முடியும், தமிழ்நாடு எல்லாத்துலயும் சிறப்பா செயல்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டுக்கு நம்ம நிதி எவ்வளவு ஒதுக்கணும் போதுதான் அவங்க சொல்றது 3585 கோடின்னு ஒதுக்கிட்டு இதுல 60% மாநில அரசு, இது மத்திய அரசு கொடுக்கும், மோடி அரசு கொடுக்கும், 40% நீங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு போட்டுக்கோங்கன்னுட்டு தமிழ்நாடு அரசு தனக்கான நிதியை உடனே ஒதுக்கிடுது. நமக்கு கல்வி எவ்வளவு ப்ரையாரிட்டிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க நாங்கள் கொடுப்பதாக சொன்ன ஒப்புக்கொண்ட அந்த நிதியை தான் 16/2/2024 சொன்னது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரிலீஸ் பண்ணல அப்படின்னுட்டு கிளைம் பண்றாங்க. இப்ப என்னன்னா ஒரே சிம்பிளான இது, நம்ம சட்ட ரீதியா உள்ள போகும்போது அவங்க சொல்றாங்க மும்மொழி கொள்கை எங்கள் மாநிலத்துல நாங்க ஏத்துக்க முடியாது, ஏனென்றால் அதை நாங்க ஏற்கனவே சட்டமாக இயற்றி மத்திய அரசின் மூலமாக அரசுதழிலே வெளியிட்டுட்டோம். அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நமக்கு மட்டும்தான், எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த விஷயத்தோட ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கிறது. இன்னொன்னு ஒரு விவகாரத்தை எடுக்கிறாங்க. நீங்க சட்ட ரீதியா தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட், இதுதான் கடைசி வரைக்கும் போகும்போது பாஜகவுக்கு காலி பண்ணக்கூடிய பாயிண்டாவும் அதான் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க வந்து சட்டம் அப்படிங்கிறதுக்கும் கொள்கை அப்படிங்கிறதுக்குமான வேறுபாடுகள் இருக்கு. அதாவது கொள்கைங்கிறது ஒரு திட்டத்தை நீங்கள் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ இயற்றி அதன் மூலம் கொண்டு வருவதுதான் சட்டம். அதுக்கான அதிகாரமே வேற, இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருப்பது. நீங்க வந்து ஒரு அரசாணையின் மூலமாக நாங்க இதை பாலிசியா கொண்டு வர போறோம் அப்படின்னு ஏதோ ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் உங்களால முடியும். இது ரெண்டுத்துல எது அதிகமா உயர்ந்தது அப்படின்னா ஆப்வியஸா சட்டமன்றத்தாலும் நாடாளுமன்றத்தாலும் இயற்றப்படுகிற சட்டம். நமக்கு ரைட் டு எஜுகேஷன், அந்த கல்வி உரிமை அப்படிங்கிறத அடிப்படை உரிமையாக்கி அதன் மூலமாக இயற்றப்பட்டு அதன் வழியா கொண்டு வரப்பட்டது இந்த சர்வசிக்ஷா அபியான்கிற ஸ்கீம். அது சட்டமாக இருக்கிறது. உங்களுடைய என்இபி பாஜகவுக்கு அன்னைக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிற காரணத்தினால உள்ள கொண்டு போனா நம்மளுடைய கூட்டு வெளிப்பட்டுருமோன்னு நீங்க வந்து கேபினட்டா கூட்டிட்டு ஒரு ஆர்டர் மூலமா நாங்க இதை கொள்கையா ஏத்துக்கிறோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணீங்க. எனவே சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை அதற்கு எதிராக நீங்க ஒரு அரசாணையின் மூலமாக போடுகிற ஒரு ஜிஓ இதை விட அது உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமானா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்திலிருந்து நம்ம அதை அப்ரோச் பண்ணும்போதுதான் இதை காரணம் காட்டி இந்த இடத்துலதான் அவங்க வந்து ரொம்ப டீசெண்டா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ப்ரெஷரைஸ் பண்றாங்கிறாங்க. நம்ம அதை பொலிட்டிக்கலா சொல்லணும்னா, சட்ட ரீதியா ப்ரெஷரைஸ், பொலிட்டிக்கலா சொல்லணும்னா பிளாக்மெயில் பண்ணக்கூடிய இடத்திற்கு பாஜக அரசு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய சாரமாகவே இந்த பெட்டிஷன்ல இருக்கு, இந்த ப்ரெஷர் டாக்ட் அப்படிங்கிறது. அப்ப இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக பாஜக அரசு எந்த வகையிலும் இதை நிறுத்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி கிடையாது, உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாதுங்கிற இடத்திலிருந்து இந்த பெட்டிஷன் போயிருக்கிறது வெகு விரைவில் லிஸ்ட் ஆகும். அப்கோர்ஸ் இது வந்து அங்க உச்ச நீதிமன்றம் 1.5 மாதம் விடுமுறையில இருப்பாங்க அவங்களுக்கான சம்மர் வெக்கேஷன்ஸ். ஆனா ரிப்பீட்டடா பெஞ்சஸ் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும், முக்கிய வழக்குகள் எடுக்கிறாங்க. நேற்றை கூட வக்ஃப் எடுத்தாங்க. அந்த மாதிரியான சூழல் வரும்போது நிச்சயமாக இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் விவாதமாக இருக்கிறது அப்படின்னும் போது உச்ச நீதிமன்றத்தை இன்றைக்கு பாஜக அரசு அணுகிற விதத்திலிருந்து பார்த்தால் வெகு விரைவில் இந்த வழக்கு எடுக்கப்படுவதற்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுல வந்து இந்த ஒரு பக்கம் வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு, இன்னொரு பக்கம் இப்ப நிதி ஆய்வு கூட்டத்துல வந்து முதலமைச்சர் நேரடியாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற தகவல் வெளியாக இருக்கிறது. போன முறை நிதி தரமாட்டானு புறக்கணிச்சாரு. எடப்பாடி கூட விமர்சிச்சுக்காரு, போன தடவை புறக்கணிச்சிங்க இப்ப ஏன் போறீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு பக்கம் வழக்கு, இன்னொரு பக்கம் நேரடியா கலந்துக்கிறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நிதி ஆயோக்கு எதற்கு போகிறார் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இதுலயே அவங்க பெட்டிஷனல் மேபி அதை எலாபரேட்டா கூட சேர்த்திருக்கலாம், இல்ல வாதத்துல வைப்பாங்க. தமிழ்நாடு கல்வியில் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு வளைஞ்சு வளைஞ்சு பாராட்டு பத்திரம் பாஞ்சு பாராட்டினது யாருன்னா நிதி ஆயோக் தான். அவங்க வந்து ஒரு 20 குறியீடுகள் வச்சிருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டிலேயே தான் செகண்ட் பிளேஸ்ல 19 குறியீடுகள் நம்பர் 1ல இருக்கிறது. கேரளா 20, மேற்கு வங்கம் 12 வரைக்கும் இருக்கு. இந்த 3 ஸ்டேட்டுக்கு தான் நீங்க நிதியை கொடுக்கல. அப்ப சரியா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கறத அழுத்தமா கேட்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கறது அந்த இடத்துல உருவாகி இருக்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு. எடப்பாடி அவர்கள் வைக்கக்கூடியது அரசியல் ரீதியான விமர்சனம். ஆனா நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம், 3 கார் மாதிரி நான் அதுக்காக போகல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் போக மாட்டாருங்கிறத மட்டும் நம்ம கான்பிடென்டா சொல்லலாம். என்னன்னா நிதி ஆயோக்ல நீங்க உங்களுடைய அதிருப்தியை டிசென்ட பதிவு பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. நாளைக்கு அது டாக்குமெண்ட் ஆகக்கூடியது. அங்க வரக்கூடிய டிசென்ட் நோட் அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து
எல்லா மாநில முதலமைச்சர்களுக்குமாக நாளைக்கு இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் போறாரா, இல்ல அவர் இந்த 8 முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினார்ல, எல்லாரும் வந்து அங்க ஒருங்கிணைந்து ஒரு குரலாக எதிர்ப்பை பதிவு செய்ய போகிறார்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க எல்லா வடிவமான போராட்டத்தையும் எடுக்கலாம். சட்ட போராட்டம் தனி, அரசியல் போராட்டம் தனி, மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துறது தனி. பாஜக இன்றைக்கு எல்லா விதமான வடிவத்தையும் எடுத்து அதிகாரத்தை குவிக்கும் போது நீங்க வந்து ஒரு முனை தாக்குதல் இல்லாம பல முனை தாக்குதல பல வடிவங்கள்ல எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது. உங்களுடைய மாற்று கருத்தை பதிவு செய்வதற்காகவும் நீங்க அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல ஒரு பாயிண்ட், பாஜக இந்த டேட்டாவே எங்க கொடுக்குதுன்னா ராஜ்யசபால தான் கொடுக்குது. ராஜ்யசபால எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தான் பெஸ்டா யார் பெர்ஃபார்ம் பண்றா, யாருக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கிற டேட்டாஸ் கேட்கும் போது தமிழ்நாடுக்கு அந்த 2200 கோடி, மேற்கு வங்கத்துக்கு 1000 கோடி, கேரளாவுக்கு சுமார் 830 கோடி வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கறத அவங்களே வெளிப்படுத்துறாங்க. இதை அங்க கோட் பண்றாங்க. ஆனா நாடாளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி, அங்க இருக்கக்கூடிய அந்த நிலைக்குழு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து காங்கிரசினுடைய மூத்த தலைவர், மேனால் மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் மூத்த அமைச்சராக இருந்த திரு திக்விஜய் சிங் அவர்கள் தான் அதுக்கு தலைவர். இப்ப சமீபத்தில் நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர் எழுதிய புத்தகத்தை ரிலீஸ் பண்றதுக்கும் அவரை கூப்பிட்டாங்க. ஏன்னா நாடாளுமன்றத்துல கல்விக்குமான அந்த துறைக்கு, அந்த குழுவுக்கு தலைவராக அவர் இருக்கிறாருங்கிற முறையில கூப்பிட்டாங்க. அவர் தலைமையில ஒரு குழு மத்திய அரசினுடைய கல்வித்துறையிடமிருந்து பல டேட்டா கேள்விகளை கேட்டு பதில வாங்கிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாடாளுமன்ற நிலைக்குழு தமிழ்நாட்டு அரசிற்கு நிதியை நிறுத்தி வைத்திருப்பது என்பது எந்த வகையிலும் அதை நீங்கள் சரி என்று சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு அநீதியாக இருக்கிறது. உடனடியாக இந்த நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும்னு உங்களுக்கு பார்லிமெண்ட்ல இருந்து பார்லிமெண்டினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி பேசுறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கலாக அதை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கு, லீகலா நகர்த்த வேண்டிய இடம் இருக்கு. இப்ப பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் எல்லாம் நமக்கு ஆதரவாக வந்ததுங்கிறது இந்த கேஸுக்குள்ள விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இது போக கவர்னரினுடைய தீர்ப்புல 4 விஷயங்களை அவங்க ஏற்கனவே கோட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு ஒரு ஒரு ஐடியான்னு கூட சொல்ல முடியாது, ஒரு விஷயத்த அவங்க பூடகமா சொல்றாங்க. பூடகமா இல்ல, வெளிப்படையாதான். தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் பிசினஸ் ரூல்ஸ். அது என்ன சொல்லுது, இப்ப கான்கரண்ட் லிஸ்ட் நம்ம சொல்றோம்ல, ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றில் மாநில அரசு சட்டம் இயற்றும் போது அவங்க என்ன பண்றாங்க, சட்டம் முன்வடிவை தயார் பண்ணும் பொழுதே மத்திய அரசோட நம்ம கலந்து பேசணும் அப்படின்னு ஒரு இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து விதியாக வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நாளைக்கு கொண்டு வந்த பிறகு நாங்க ஏத்துக்க மாட்டோம், இது எங்களுக்கு எதிராக போதுன்னு பேச முடியாதுக்கு அந்த ப்ரியர் கன்சல்டேஷன் அதை கோட் பண்ணிட்டு சொல்றாங்க. ஒரு மாநில அரசு அதிகார பகிர்வில் இவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு இணைந்து செயல்படணும்னு நினைக்கும் போது மத்திய அரசு என்ன பண்ணணும்னா, அந்த சட்டம் வந்ததும் எவ்வளவுக்கு எவ்வளவு துரிதமா அதை வந்து சட்டமாகி கையெழுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட வாங்கி கிளியர் பண்ணணுமோ அதை செய்யணுமே தவிர நீங்க அங்க அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்னருக்கான அந்த தீர்ப்புல குறிப்பிடுறாங்க. கவர்னருக்கான தீர்ப்பில் இன்னும் விரிவா பேசப்பட்டது எது அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளுக்காக அமைக்கப்பட்ட 4 கமிஷன்ஸ்களும் அதுல பேசப்பட்டிருக்கு. முதலாவதாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், அந்த நிர்வாக சீர்திருத்த குழு, அடுத்து ராஜமன்னார் கமிஷன், சர்க்காரியா கமிஷன், பூன்ஸ் கமிஷன். இது எல்லாத்தையும் அவங்க கோட் பண்ணி திரும்ப 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 கவர்னர் ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னது, மாநில அரசுகளை நீங்க ஒழுங்கா நடத்தணும், அவங்களும் உங்களுக்கான சம அதிகாரம் பெற்றவர்கள் தான் அப்படின்னு மத்திய அரசுக்கு தான் புத்தி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வேடிக்கை காத்திருக்கிறது. அப்படி எடுத்துக்கலாம். ஆனா உச்ச நீதிமன்றத்துல இப்ப ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்பை பெற்றது வந்து இந்தியா முழுக்க பேசும் பொருளா மாறியதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல இப்ப இன்னைக்கு கூட ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த ஆளுநர் துணைவேந்தர் வழக்க விசாரிப்பு வருவதாக, அதுவும் கிட்டத்தட்ட அது வேற ஒரு வழியில் அரசியலாக மட்டுமே வருவதாக ஒரு விமர்சனமும் கடுமையான விமர்சனத்துடன் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வர காத்திருக்குது. இப்படி ஒரு பக்கம் நெருக்கடி, இன்னொரு பக்கம் முர்மும் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக பேசுகிறார், பி.ஆர். கவாயும் அதற்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா போன ஒரு அதிகார ஒட்டுமொத்த மோதலாக மாறிவிடாதா? இதில் என்னதான் நடக்க வாய்ப்பு இருக்கு? இதை எப்படித்தான் புரிந்து கொள்வது? இல்ல, பாஜகவுக்கு அவங்க ஆட்சிக்கு இப்ப இந்த பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்ததுமே ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க கை வச்சது நம்ம நினைக்கிறோம் எல்லா தன்னாட்சி அதிகார அமைப்புகள் முதல்ல அவங்க கை வச்சது நீதித்துறையை தான். நீதிபதிகளை நியமிக்கிற அதிகாரம் எங்களுக்கு வேண்டும்னு என்ஜேஏசின்னு ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. உச்ச நீதிமன்றம் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் ஆறப்போட்டு பார்க்கும், அவங்களுக்கு மேல கை வச்ச உடனே அவசரமாக அதை எடுத்து அந்த சட்டமே செல்லாது அப்படின்னு ரத்து பண்ணி உடனடியா தூக்கி போட்டாங்க. நீங்க மற்ற நேரங்களில் மற்ற அமைப்புகள், அது மாநில அரசினுடைய அதிகாரமோ அல்லது தேர்தல் ஆணையர் நியமனம் அதிகாரமோ இல்ல இடி, சிபிஐ இந்த போன்ற இல்ல தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடியது உங்களுக்கு சிஏஜி, இதை காலி பண்ண கை வைக்கிறத உச்சநீதிமன்றம் பார்க்கறதற்கும் அவங்க அதிகாரத்துல கை வைக்கும் போது பதறுவதற்குமான வித்தியாசம் நம்ம பல நேரங்கள்ல பார்க்கலாம். இதுல நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, மோடி அவர்கள் ஏதோ ஒன்றை காட்ட விரும்புகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவருக்கு அவ்வளவு எண்ணிக்கையில் நம்பர் முதல் முறையும் 2வது ஆட்சியிலும் முழு பெரும்பான்மை பாஜகவுக்கே இருந்த போது செய்யாத வேலைகளை
இப்போது அவர் 240 இருக்கும்போது கூட்டணி ஆட்சி நடத்தும் போது செய்கிறார் அப்படின்னா அவருக்கு தன்னுடைய இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு தாம் பெரிய அரசியல் ரீதியா பயில்வான் அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு இடம் நிர்பந்தம் இருப்பதனால என்ன பண்றாங்கிற புரிதல் இல்லாம அல்லது பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் பல விஷயங்களை தொடராங்களோங்கிற ஒரு அச்சம் வருது. திரும்ப திரும்ப இதற்கு முன்பாக இருந்த நீதியரசர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களும் சரி, இப்ப BI கவாய் அவர்களும் சரி நேரடியாகவே ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள். இங்க வந்து பார்லிமெண்ட் பெருசா நீதித்துறை பெருசா அப்படிங்கிறது கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டம் தான் பெரியது அப்படிங்கிற இடத்துலதான் நீங்க நிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்குதான் நம்ம வந்து தன்கர் அவர்கள் வெளிப்படையா பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் குடியரசு துணைத் தலைவர் ஆனதுமே நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ளேயே பேசுறாரு, கேசவானந்த பாரதி வழக்கை வந்து நம்ம மறு சீராய்வு பண்ணணும், அதை காலி பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதாவது நீங்க இந்தியா அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய அந்த கூரை காப்பாத்தி வச்சிருக்கிறது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுல கை வைக்க முடியாதுங்கிற அவ்வளவு முக்கியத்துவமான ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும். நாளைக்கு பாஜகவுக்கே 545 ஜெயிச்சாலும் இந்தியாவை ஒரு மதத்தினுடைய நாடாக இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க முடியாது என்று சொன்னால் அதற்கு காரணம் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். இது அடிப்படையில செக்யூலர் கான்ஸ்டிடியூஷனா இருக்கிறதுனாலதான் இவ்வளவும் இருக்கு. இது அவங்களுக்கு எரிச்சலா இருக்குங்கிற வகையில பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப மோடி எந்த பக்கம் இருக்கக்கூடிய சிக்கலை சமாளிக்க போகிறார்? இவ்வளவு பிரச்சனைகளை இழுத்து விட்டுட்டோம்னா இது நான் இருந்தாதான் சமாளிக்க முடியும்னு 75 வயது முடியக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு இமீடியட் த்ரெட் 2029 தேர்தல் அல்ல, 75 வயது முடியும் பொழுது நீங்க ஓய்வு பெறுங்கள் என்று கூட இருக்கிறவர்கள் அல்லது RSS நகர்த்தக்கூடியது அப்படிங்கிறதுக்கு பதிலாக பல இடங்கள்ல நம்ம பிரச்சனை இழுத்து விட்டுட்டோம்னா இது நான் தான் சமாளிக்க முடியும்னு சொல்லலாமோ என்கிற அந்த இதுவும் இருக்கும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உச்ச நீதிமன்றம் அப்கோர்ஸ் ஜட்ஜஸை பொறுத்து மாறும். இப்ப இதுலயே ஒரு கேள்வி, இன்னைக்கு GR சுவாமிநாதன் முன்னாடி வரக்கூடிய அந்த 10 சட்டங்களுக்கு எதிரான வழக்குகள்ல என்ன அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா 2 தரப்புலயும் அவங்க வந்து இன்னும் கேட்கலன்னு இருக்கு. அப்படி பார்த்தால் அவசரமாக அந்த வழக்கு எடுக்க வேண்டிய காரணம் அந்த கேள்விகள் எல்லாம் கண்டிப்பாக எழுப்பப்படும். இன்னைக்கு ஐ திங்க் இது 2 ஜட்ஜ் பெஞ்ச் நினைக்கிறேன். அவங்க கொடுத்தாங்கன்னா இங்கே டிவிஷன் பெஞ்ச்ல அப்பீலுக்கு போகலாம், இல்ல மேல நீங்க போகலாம். இதுலயே இன்னும் பல சட்ட சிக்கல்கள். இப்ப பாஜக மட்டும்தான் ஒரு தீர்ப்புக்கு எதிராக போறதுக்காக பெரிய 14 கேள்விகளை குடியரசுத் தலைவரை வைத்து கேட்க முடியுமா? அதே மாதிரியான ஒரு கேள்விகளை சட்ட ரீதியா அதை குழப்புவதற்கு தமிழ்நாடு அரசால செய்ய முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதுல என்னன்னா, இப்ப தமிழ்நாடு அரசுக்கு முன்னுதாரணத்தை நீங்கள் தேட வேண்டும் என்றால் குஜராத் இருக்கிறது. வைஸ் சான்சலர் தேர்தலில் எதுக்குங்க ஆளுநருக்கு உள்ள கொண்டு வரணும்? தேவையே இல்லைன்னு முன்மாதிரியாக சட்டம் இயற்றியது குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான். இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றங்கள் அதை கேள்வி கேட்கலன்னு போது அதை ஏன் முன்னுதாரணமா கோட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆளுநரிடமிருந்து இந்த பதவி பறிக்கப்பட்டு, அதாவது அவருக்கு அந்த பொறுப்பை உச்சநீதிமன்றம் அந்த மசோதாக்களை நிறைவேற்றிய பிறகு பறிக்கப்பட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு முன்பு வரைக்கும் கிட்டத்தட்ட 12 அரசு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் இல்லாமல் இருந்தார்களே, போடுவதற்கு இந்த ஆளுநர் என்ன முயற்சி செய்தார் அப்படிங்கிற அந்த அக்கறை அல்லது பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னா நேரடியாக மாநில அரசுக்கு தான் இருக்கிறது. இதைத்தான் ஆளுநர் தீர்ப்புல ஜஸ்டிஸ் பர்திவாலா ரொம்ப தெளிவா கோட் பண்றாரு. ஒரு ஆளுநர் 2020 இருந்து 25 வரைக்கும் பில்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது அந்த நாட்டினுடைய வாக்களித்த மக்களுக்கு எதிரானது கிடையாதா அப்படின்னு கேட்கிறாரு. 5 வருஷத்துல நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வருவேன், இந்த சட்டத்தை இயற்றுவேன், இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு அவங்க மக்கள்கிட்ட கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு போகும்போது அவங்க செய்யறேன்னு சொன்ன முக்கியமான ஒரு சட்டத்தை இவர் கையெழுத்த பண்ணாம வச்சுட்டு இருந்தா அது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துக்கு எதிரானது, ரெப்ரசன்டேஷன் டெமோக்ரஸியை முடக்குகிற வேலை அப்படின்னா உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. அதை ஆளுநர் செய்கிறார் என்று சொன்னால் ஆளுநரை செய்ய சொன்னவர்கள் யார் என்கிற இடம் அந்த விவாதத்தை நோக்கிதான் அது நகருது. நமக்கு சமீபத்துல உதாரணம்னு பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு கர்நாடக அரசு இதே போல வழக்கு தொடுத்து குறைஞ்சபட்ச நிதியை அவங்களால உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து வாங்கினார்கள். அங்க என்ன அப்படின்னா, பெரும் வறட்சி, போன வருஷம் மழை பொய்த்து போச்சு, மிகப்பெரிய அளவுக்கான வறட்சி இருந்தது. அந்த காலகட்டத்துல டிராட்னு கேட்கும்போது எங்களுக்கு வறட்சி எல்லாம் நாங்க தேசிய பேரிடராவே நாங்க கருதணுமா அப்படிங்கிறதுலே எங்களுக்கு இன்னும் தெளிவு இல்லை அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொன்னது. வழக்கு தொடுத்து போராடி கபில் சிபல் போன்றவர்கள் போய் வாதாடி அதற்கு பிறகு 18,000 கோடி கேட்டாங்க. ஒரு 3,400 கோடியை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு பாராட்டையாச்சும் விடுவீங்கன்னு உத்தரவிட்ட பிறகு உடனடியாக விடுவித்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது அங்க வந்து நீங்க நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டுங்கிறது அதை ஒரு நிதியா நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க, ஷேர்ஸ் இருக்கு, ரிலீஸ் பண்ணணும்.
இது அடிப்படையில கல்விங்கிறது, அதுவும் அடிப்படை அனைவருக்குமான அந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அடிப்படை உரிமை சார்ந்த பிரச்சனையாக நீங்க இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் மாணவர்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறது, அவங்களுக்கான சீருடைகள்ல இருந்து அங்க இருக்க நம்ம கல்வி நிலையங்கள்ல கட்டமைப்பை மேம்படுத்துறதுல இருந்து ஆசிரியர்களுக்கான பணி நியமனம், சம்பளம், இது எல்லாத்தையும் உள்ள ரைஸ் பண்ணும்போது இது ரைட் டு எஜுகேஷன் எதிராக போதும் போது இது அதை விட மிக தீவிரமாக, அந்த டிசாஸ்டர் ஃபண்ட்ல கர்நாடகா ஆனாங்களா, அதை விட மிக தீவிரமானதாக அடிப்படை உரிமையோடு சம்பந்தப்பட்டதாக நம்ம கை வைக்கும் பொழுதுதான் இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு முடிவை நோக்கி போகும். இதுல என்னன்னா, சட்ட ரீதியாக போது இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனால் அந்த வெற்றியை பெறுவதில் இவங்க முனைப்பா இருப்பாங்க. சட்ட ரீதியான போராட்டத்தை விடவும் அரசியல் ரீதியாகவும் மற்ற முனைகளிலும் கூர்மைப்படுத்துவாங்க. அப்கோர்ஸ் நீதித்துறையில பல குரல்கள் இருக்கதான் செய்யும். நம்ம இந்தியால பல வாய்ஸஸ் இருக்கும் அப்படின்றோம்னா நீதித்துறையிலும் அதுக்கானதுதான் இருக்க செய்யும். ஆனா பல நேரங்கள்ல அதையும் தாண்டி அடுத்தடுத்து இடங்கள் இருக்கும் பொழுது போராட்டத்தை இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை வரும் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு தீர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் வரட்டும். ஏன்னா இவ்வளவு அவசரமா எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதன் மீதே கூட எங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கலன்னு சட்ட ரீதியாக மேல போவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதை செய்யும்னு பார்க்கலாம். இது முழுக்க சட்ட ரீதியான, கல்வி ரீதியான எல்லா அடிப்படை உரிமைகளுக்காக போராடக்கூடிய இடத்தில் பாஜக அல்லாத மாநிலம் இருக்குது தெல்ல தெளிவாக தெரிகிறது. நீங்களும் ஆதாரபூர்வமான கேள்விகளையும் விமர்சனம் முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாத சொல் அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்க ரொம்ப நன்றி. நன்றி.